நர்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஜோதிட சந்தேகங்கள் தலைப்புகள் அப்படின்றதுல இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கொஸ்டின்ஸ். அதாவது லவ் பண்ணும்போது நல்லா பேசிட்டே இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க, அவுட்டிங் போகணும், வெளியில போகணும். கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கு அப்புறமா நடக்கிற பஞ்சாயத்துங்களை தாங்க முடியல. ஃபஸ்ட்டு சொல்ற ஒரு குறை என்னன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இதுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. அதாவது காதலுக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான், திருமணத்துக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ லவ்வர்ஸாக இருக்கும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதன் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்கள் ரொம்ப இனிமையாக இருந்திருக்குங்க. தாலின்னு ஒன்று கட்டினதுக்கு அப்புறமா அந்த புதன் செவ்வாயா மாறிடும். அப்பதான் ஜாதகத்தில் இருக்க செவ்வாய் தோஷம் பேசும், கலத்திர தோஷம் பேசும், மாங்கல்ய தோஷம் பேசும். இது என்னங்க இது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குமரியா இருக்கா, மங்கையாவரா, திருமதியாவரா, கர்ப்பவதியாவரா, வயதான நிலைக்கு போகிறா. ஒவ்வொரு காலத்துக்கு அந்த பிளானட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் ஒரு காதல் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்க புதனும் 5ஆம் பாவமும் இயங்கிட்டு இருக்கும், மனதுக்கு பிடித்தது அப்படின்னு. அதனால தான் ஜாதகத்தை பார்த்த உடனே இல்லைங்க இந்த பொண்ணுக்கு காதல் திருமணம் தாங்க நடக்கும், இல்லைங்க இந்த பொண்ணுக்கு வீட்டில் பார்க்குற பொண்ணு தான் பையன் தாங்க பிடிப்பாங்க, இல்லை இந்த பொண்ணு கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகும், சன்னியாசி மாதிரி இருக்குங்க அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பற்றி எப்படி சொல்கிறாங்க? கல்யாணம் சொல்லக்கூடிய பிளானட் சுக்கிர பகவான். கல்யாணத்துக்கான பாவம் 7ஆம் பாவம். ஒரு ஜாதகத்தில் 5th லார்டும் 7th லார்டும் கம்பைனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காதல் திருமணம் தான். அப்போது இந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது கல்யாணம் தாலி மாங்கல்யம் காலத்தில் ஏன்னான்னு இல்லை ரிஜிஸ்டர் பண்ணானு இல்லை ரிங்கு மாற்றினான பார்த்தீங்கன்னா அந்த புதன் செவ்வாய். அவங்க ஜாதகத்தில் அது வரைக்கும் செவ்வாய் எப்படி ஆக்டிவேட் பண்ணுவார் அப்படிங்கிறத அவங்களோட முகத்தில் இன்னொரு சுய முகத்தை பார்ப்போம். ஒரு சிலருக்கு ஒரே பிளேன் லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் கல்யாணத்தில். அப்போ செவ்வாயும் புதனும் ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாஜிக்கே. சரி, அதே போல் இந்த காதல் திருமணம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சில ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். காதல் வாழ்க்கையை நல்லபடியாக கொடுத்துரும். ஆனால் இல்லற வாழ்க்கையில் எப்படா நிறைய காதல்கள் கல்யாணமான 6வது மாதமே 1 வருடத்துக்குள்ளேயே விவாகரத்து ஆகுது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் காதல் திருமணத்துக்கான லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் ஜோதிடர்கள் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, லவ் மேரேஜாக பொருத்தம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தை. ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்க போகிறது இல்லை. அதன் பிறகு அவங்க படுற அவஸ்தையை யார் நம்ம அனுபவிக்கிறாங்க? கஷ்டத்தை பேரண்ட்ஸ் தான். நல்லா வாழும் போது மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வாழ்நாள் கர்மாவாக அமைகிறது. இதுதான் விஷயம். அடுத்தது திருமண பொருத்தம் பார்ப்பாங்க. ஜாதக கட்டத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, 10 பொருத்தத்தை பார்ப்பாங்க, முடிச்சிடுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது 10 பொருத்தம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆதி காலத்தில் 108 பொருத்தம் வந்துச்சு, அப்புறம் 54 பொருத்தம் ஆச்சு, அப்புறம் 21 பொருத்தம் ஆச்சு, அப்புறம் 11 பொருத்தம் ஆச்சு, அப்புறம் 5 பொருத்தம் ஆச்சு, இப்போ ரஜ்ஜி பொருத்தம் இருந்தால் போதும் கல்யாணம் பண்ணிடலான்னு வந்துட்டாங்க. அதாவது இந்த 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறது ஒரு பொருத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வெறும் நட்சத்திரத்தை மட்டும் 2 வச்சு மேட்ச் பண்ணி விடுறாங்க. ஆனால் கட்டம் பொருத்தம், ஒரு ஜாதக கட்டமும் பெண்ணோட ஜாதக கட்டமும் இணைச்சி பார்க்கும்போது தான் இந்த பெண் வர நேரத்துக்கு இந்த பையனுக்கு அந்யோன்யம் அதிகமாக இருக்குமா, லாபம் இருக்குமா, சந்தோஷமாக வாழ்வாங்களா, இந்த பையன் வர நேரம் இந்த பொண்ணுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குமா, 2 பேருக்குமே கர்ப்பம் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கா, ஒழுக்கம் சரியாக இருக்கா, புத்திர பாக்கியம் இருக்கா. கலத்திர தோஷத்தை 10 பொருத்தத்தில் யார் பார்க்க முடியும் சொல்லுங்கள்? அதே போல ஒரு கட்டம் பொருத்தத்தை பார்த்து திருமணம் செய்யும் போது கண்டிப்பாக அவர்களுக்குள்ள அந்யோன்யமும் சரி, குழந்தை பிறப்பும் சரி, அந்த அந்யோன்யத்தோடைய வாழ்க்கையோடைய ஆழத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அப்போ லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், அதே போல் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா, கலத்திர தோஷம் இருக்கா இல்லையா, இவ்வளோ பார்த்தோம் நல்லா வாழ்ந்துருவாங்களான்னா கண்டிப்பாக அதுக்கு தாங்க அங்கங்கே ஒரு செக் பாயிண்ட்டாக இறைவன் நம்ம பின்னாடி இருக்காரு. அதாவது 100% பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிறக்கக்கூடிய குழந்தையுடைய ஜாதகத்தை நம்மளால கணிக்க முடியாது. அப்போது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை காட்டுறதா இருக்கட்டும், உடனே சொல்லுவாங்க குழந்தை பிறந்தனால பிரிஞ்சு. அப்படி கிடையாது. கர்மப்படி தான் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையோடைய இதுதான் நம்ம 100% சொல்லிட முடியாது. அதனால தான் திருமண பொருத்தத்தை
10 பொருத்தத்தை பார்க்கறத விட்டுட்டு நட்சத்திர பொருத்தத்தை தவிர்த்துட்டு கட்டம் பொருத்தம் அதை முக்கியமாக மெயின். மாங்கல்ய பொருத்தம் இருந்துட்டா எதுக்குங்க ரஜ்ஜி பொருத்தம் பார்க்கணும்? அதனால தான் கட்டம் பொருத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அதை ஃபஸ்ட்டு கருத்தில் எடுத்துக்கிட்டு அதன் ஏற்றபடி வரன் பார்க்குறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நான் விதியை மாற்றி தான் அனுப்பிச்சி வைப்பேன் அப்படின்ற போது தாமதப்படுத்துதல், இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து அதுக்கப்புறமா வந்து நிற்பாங்க, இந்த மாதிரி நான் உங்கள் பேச்சை கேட்கல, இந்த மாதிரி ஆகிடுதுன்னு. ஸோ கட்டம் பொறுத்ததுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அவங்க வாழக்கூடியது அவங்க ரெண்டு பேருக்குள்ள புரிதலும் அந்யோன்யமும் தான் முக்கியம். ஸோ அப்போ இந்த கட்டம் பொருத்தம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகத்தில் மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், பெண் ஜாதகத்தில் கணவனை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 2 பேரும் 2 ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத முதல் தரப்பும், புத்திரபாக்கியாதிபதி 2 பேர் இதில் எப்படி இருக்காங்க, ஆயுள் ஸ்தானாதிபதி தசா சந்தி பொருத்தம் இவைகளை பார்த்து அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கான சாந்தி பரிகாரங்கள் பண்ணிட்டு வாழ்க்கையை தொடங்குறது நன்மை ஏற்படுத்தி தரும். நன்றி.